ஓம் சாய்ராம். நம்ம சாய் சச்சரித்திரத்தில் நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான விஷயம் படிச்சிருப்போம். சாய்பாபா 3 நாள் சமாதி நிலையிலே இருந்தாங்க. 3 நாளைக்கு அப்புறம் தான் அவரோட உடலோட அந்த உயிர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சாய்பாபா, என்னோட உடலை நீ பார்த்துக்கோ மகள்சபதி, என்னோட உயிர் இப்ப பிரிய போகுது, 3 நாளைக்கு அப்புறம் என்னோட உயிர் என்னோட உடலோட சேர்ந்துரும், அப்படி சேரல அப்படின்னா நான் சுட்டி காமிச்ச இந்த இடத்துல என்னோட உடலை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாபா மகள்சபதி கிட்ட சொல்லிட்டு பாபா சமாதி நிலைக்கு போயிருவாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே பாபா இறந்துட்டதாகவும் அங்க பாபாவை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மகள்சபதி பாபா 3 நாளைக்கு அப்புறம் திருப்பி வருவேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அவரோட உடலை அடக்கம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட உடலை தன்னோட மடியிலே 3 நாள் தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சாய்பாபா சமாதி ஆன தினம்தான் சாய்ராம் இன்னைக்கு. அதாவது 1886 வருஷம் மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனா மகாராஷ்டிரா கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சுக்ல பௌர்ணமி, இன்னைக்கு தான் அந்த பௌர்ணமி தினம். இந்த தினத்தன்று நைட்டு 10 மணிக்கு தான் சாய்பாபா சமாதி ஆகுறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு சாய்பாபாவோட உயிர் காலையில 3 மணிக்கு அவரோட உடல்ல சேருது சாய்ராம். அவருக்கு மூச்சு வர ஆரம்பிக்குது. அப்பதான் இத ஷிரடியில அப்ப இருந்த அத்தனை பேருமே பார்த்த விஷயம் சாய்ராம். இன்னைக்குதான் சாய்பாபா தன்னோட உடல்ல இருந்து 3 நாள் சமாதி அடைஞ்ச தினம் சாய்ராம். நைட்டு 10 மணிக்கு